15 வயசுல ஸ்கூல் டிராப் அவுட் இன்னைக்கு பல கோடி மதிப்புள்ள கம்பெனிக்கு சொந்தக்காரன். ஆமாங்க, இது கம்பெனிகளின் கதை. நிக்கில் காமத் தன்னோட ஸ்கூல் டேஸ்ல செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கி ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணாரு. அதுல கிடைச்ச ப்ராஃபிட்டை விட அதுல கிடைச்ச கான்பிடன்ஸ் அவர் இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கும் நம்புறேன். ஸ்கூல்ல டிராப் அவுட் பண்ணாரு. 17 வயசுல கால் சென்டர்ல ஒர்க் பண்றாரு சர்வைவல்காக. அதுல கிடைச்ச ஏர்னிங்ஸ் வச்சு ஸ்டாக் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றாரு. லாஸை ஃபெயிலியரா பார்க்காம லேர்னிங்ஸா பாக்குறாரு. அதுல ப்ராஃபிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. தன்னோட கம்பெனில இருக்கவங்களுக்கும் ப்ராஃபிட் பண்ண ஹெல்ப் பண்றாரு. அதுல கமிஷனும் பாக்குறாரு. அப்ப அவருக்கு ஒரு கேள்வி வருது, எதனால சராசரி மக்களால ஸ்டாக் ட்ரேடுக்குள்ள வர முடியலன்னு. அதுக்கான முக்கிய காரணம் புரோக்கரேஜ் ஃபீயா இருக்குதுன்றத ஐடென்டிஃபை பண்ணாரு. அப்ப புரோக்கரேஜ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அதாவது 1 லேக்கு ட்ரேட் பண்றீங்க, 0.5% புரோக்கரேஜ்னா 500 ரூபாய் பே பண்ணணும். 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்றீங்கன்னா 50 ரூபாய் பே பண்ணணும். இது ஃப்ரீக்வெண்டா ட்ரேட் பண்றவங்களுக்கு பெரிய அப்டக்கலா இருந்திருக்கு. இந்த கான்செப்டை வாஷ் அவுட் பண்ற மாதிரி 2010 நிக்கில் தன்னோட பிரதரோட சேர்ந்து ஜெரோதான்ற ஓன் brokerage firm ஸ்டார்ட் பண்றாரு. வித் கான்செப்ட் கால்டு ஃபிளாட் 20. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணாலும் 20 ரூபா தான், 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணாலும் 20 ரூபா தான். இட் சேஞ்ச்டு தி ஹோல் கேம். இன்னைக்கு 1.6 crores கஸ்டமர்ஸோட $7+ பில்லியன் கம்பெனியா வளர்ந்திருக்கு. இஃப் யுவர் விஷன் இஸ் ஆனஸ்ட், சக்சஸ் வில் ஃபாலோ.